நாமக்கல் மாவட்டம் கெடமலை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி வெள்ளையன். இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 1 ஏக்கர் நிலத்தை அடமானமாக வைத்து 15,000 ரூபாயை பெற்றுள்ளார். தொடர்ந்து வெள்ளையனின் மருமகனான சவுந்தரராஜன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அடமான நிலத்தை மீட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதமாகவே வெள்ளையன் மருமகன் சவுந்தரராஜனிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை செய்து வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த சவுந்தரராஜன் தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் வெள்ளையனை சுட்டுவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இதில் வெள்ளையனுக்கு மார்பில் பலத்த காயம் ஏற்பட்டது. குடும்ப தகராறு காரணமாக இச்சம்பவம் நடந்துள்ளதாக நாமகிரிப்பேட்டை போலீசார் முதல்கட்ட தகவல் தெரிவித்துள்ள நிலையில் தலைமறைவான சவுந்தரராஜனை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருக்கனூர் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டரின் வாகன ஓட்டுநராக ஊர்காவல் படை வீரர் ராகவன் பணியாற்றி வருகிறார். இவர் தனது காரில் கூனிச்சமட்டு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதுவது போல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அந்த இருசக்கர வாகன ஓட்டி கண்டித்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் புகார் அளிக்க திருக்கனூர் காவல் நிலையம் வந்தனர். அங்கு பைக்கில் வந்த நபரும் ஊர்காவல் படையைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. பின் இருவரிடமும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது கார் ஓட்டி வந்த ஊர்காவல் படை வீரர் சக ஊர்காவல் படை வீரரை சப் இன்ஸ்பெக்டர் முன்னிலையில் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயற்சிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழக அரசிடம் உரிய அனுமதி பெறாமல் பூட்டர் கல்வி நிறுவனம் துவங்கிய வழக்கில் துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் பூட்டர் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் பெற உதவியாக இருந்த 5 பேரிடம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு கருப்பூர் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் கருப்பூர் காவல் நிலையத்தில் பேராசிரியர்கள் ஜெயராமன், சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் முன்னதாக ஆஜராகினர். இதனைத் தொடர்ந்து விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் நரேஷ்குமார், உளவியல் துறை உதவி பேராசிரியர் ஜெயக்குமார், விருந்தினர் மாளிகை தினக்கூலி பணியாளர் நந்தீஸ்வரன் ஆகியோரும் தனியாக ஆஜராகியுள்ளனர். 5 பேர் ஆஜராகியுள்ள நிலையில் அவர்களிடம் சூரமங்கலம் உதவி ஆணையர் நிலவழகன், காவல் ஆய்வாளர் மனோன்மணி மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிலருக்கும் விசாரணைக்கு அனுப்ப சம்மன் அனுப்ப இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மனோகர் புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் கணக்கு பதிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அதே பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட மாணவிகளுடன் சென்று அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் ஆசிரியர் மனோகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தனிப்படை அமைத்து ஆசிரியரை காவல்துறையினர் தேடி வருவதாகவும் காவல்துறை வட்டாரம் கூறி வருகின்றது. திருவொற்றியூர் தாங்கல் சதானந்தபுரத்தைச் சேர்ந்தவர் இதயவாணன். இவர் அதே பகுதியில் வீடுகளில் தண்ணீர் கேன் போடும் தொழில் செய்து வருகிறார். இவரிடம் முன்னாள் திருவொற்றியூர் நகராட்சி கவுன்சிலர் நாகராஜ் என்பவர் மாமூல் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக இதயவாணன் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாமூல் கேட்டு மிரட்டிய முன்னாள் கவுன்சிலர் நாகராஜனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் நாகராஜ் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாநகராட்சியில் பசுபதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள இப்பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் வெண்ணைமலை பசுபதிபாளையத்தை சார்ந்த தம்பிராஜ், கௌசிகா தம்பதியினரின் மகள் கார்த்திகா என்ற மாணவி 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு பள்ளியின் முதல் தளத்திலிருந்து மாணவி கார்த்திகா குதித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அருகில் இருந்த ஆசிரியர்கள் மாணவியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் கரூர் நகர போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டில் அரசு ராஜேஸ்வரி வேதாச்சலம் கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது.
இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் படித்து வரும் நிலையில் காலை கல்லூரி முடித்து சென்ற மாணவர்களிடையே பயங்கர மோதல் ஏற்பட்ட நிலையில் இரு குழுக்களாக மாணவர்கள் ஒருவரை ஒருவர் மாறி அடித்துக் கொண்டனர். பின்னர் அங்கிருந்த வியாபாரிகள் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலை தடுத்து நிறுத்தி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் மீது கொண்ட பயத்தின் காரணமாக சண்டையிட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதன் காரணமாக கல்லூரி வளாகத்திற்கு எதிரே GST சாலையில் பரபரப்பான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாஜக சார்பில் எண் மண் எண் மக்கள் என்ற தலைப்பின் கீழ் பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு ஓமலூர் பேருந்து நிலையம் வரை நடந்து சென்று பேருந்து நிலையம் அருகே உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தொடக்கத்திலேயே தள்ளுமுள்ளு ஏற்பட தொடங்கியது. மேலும் இந்த தள்ளுமுள்ள நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை படம் எடுக்க விடாமலும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதில் செய்தியாளர்களை ஒரு பாஜக நிர்வாகி அவமதிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. பாஜக பாத யாத்திரையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை ஆரப்பாளையம் அருகே EB காலனி 2வது தெருவை சேர்ந்தவர் முகமது ஷெரீப். இவர் சில நாட்களுக்கு முன் உறவினர் ஒருவரை பார்ப்பதற்காக வெளியில் சென்றிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 26 பவுன் தங்க நகை திருடு போயிருந்தது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கரிமேடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் 5 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கொரோனா தொற்று மேலும் ஏற்படாத வகையில் மாவட்ட ஆட்சியர் மு. அருணா உத்தரவின் பேரில் கேரளா கர்நாடக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள சோதனைச் சாவடிகளில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பயணிகளை வெப்பமானி தெர்மல் ஸ்கேன் மூலம் வெப்ப பரிசோதனை செய்த பின் நீலகிரி மாவட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.